சில ஆப்வியஸான டாபிக்ஸ் வந்து நான் இன்னும் டச் பண்ணாமலே இருக்கேன். அது ஒருத்தங்க சர்ச் பண்ணாங்கன்னா பிடிக்க முடியும். அந்த மாதிரி சில டாபிக் என்றைக்குமே டிமாண்ட் இருக்கும். அது ஏன் நான் டச் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ரீசன்ஸ் இருக்கலாம். பட் ஒரு சொன்னார்னா யூடியூப் வந்து முன்ன மாதிரி கிடையாது. A2Dயோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக என்ன பார்க்குறேன்னா, இட்ஸ் த எடிட்டிங் தட் ஸ்டாண்ட்ஸ் லைக் a pillar rock. நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு, RECன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, வாட் ஐ வாண்ட் டு மேக், வாட் ஆடியன்ஸ் வாண்ட் டு மேக் அப்படின்றதுல ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது. கண்டென்ட் கிரியேஷனை பிளைண்டாக நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஒன்றுமே தெரியாமல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, ஒரு நாளைக்கு 1 hour ஹவு டு மேக் கண்டென்ட் கிரியேஷன் வீடியோஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 வீடியோ போட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதை விட 100 வீடியோ போட்டவங்க கிட்டேருந்து ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எனக்கு இந்த பேசி பாட்காஸ்ட் அப்போ நடுவில் போய் நான் பேசிடுறேன். கமெண்ட் செக்ஷனில் வச்சு செய்கிறாங்க மாதிரி, ஏன் பேச விட மாட்டேங்கிற பேச விட இல்லை. ஆனால் இந்த ஆரி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சோல்ஜர் இருப்பான். ஓகே முடிஞ்சிருச்சு, அண்ணன் வந்து அடுத்து ஈஸி சொல்ல போறாரு, கத்து முடிச்சுட்டு நான் அடுத்த A2D அதை நான் தடுத்து நிறுத்திட விரும்புறேன். இப்போ நான் ஆக்சுவலாக ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன், ஓகேங்களா. இந்த மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ பண்ணதுக்கப்புறமா ஒருத்தர் வீடியோ பண்ணியிருந்தாரு. ஒரு என்ன சொன்னார்னா, யூடியூப் வந்து முன்ன மாதிரி கிடையாது, நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்த மாதிரி இப்போ பண்ண முடியாதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஃபேர் பாயிண்ட். கண்டிப்பாக வந்து நான் வந்து வேவ்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் இங்கே சொல்கிறீங்கல்ல, நான் பிளாஸ்டான வீடியோ 9th வீடியோ, நீங்கள் ஒரு இயர், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நான் சொல்லவே முடியாது. எனக்கு வந்து ஐ திங்க் என்னோட 3rd or 4th வீடியோவோ வந்து ஜியோனா என்ன அப்போ அது வருது. அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ப்ளூ வேல்னு ஏதோ ஒரு கேம் வந்துச்சு. அப்புறம் வந்து இந்த இலுமினாட்டி தான் பிக் பாஸ் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி. ஸோ இது வேவாக வந்த ஒரு விஷயம். இதில் நான் ஒரு அட்வான்டேஜாக என்ன பார்க்குறேன்னா, ப்ராபப்ளி நான் அப்போது இதெல்லாம் பேசினதுனால என்ன பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இதே மாதிரி நான் இப்போ ஸ்டார்டிங்கில் நான் இந்த டாபிக் எடுத்தேன்னா கண்டிப்பாக என்னை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இந்த டாப்பிக்கை வந்து ப்ராபப்ளி ஒரு 7 மில்லியன் இருக்கிற ஒரு சேனல், இன் திஸ் கேஸ் மை செல்ஃப், நான் வந்து இன்னொரு பையன் போஸ்ட் பண்ணுற டாப்பிக்கை நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன். ஸோ அந்த பையனுக்கு வந்து ஒரு சர்ச் பண்ணுறாங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி என்னைய வந்து என்னோட வீடியோ தான் முதல்ல காமிக்கும். ஸோ நான் இப்போ ஆரம்பித்தேன்னா வாட் ஐ வுட் டூ இஸ் ப்ராபப்ளி ஃபைண்ட் சம்திங் தட் ஹஸ் நாட் பீன் எக்ஸ்ப்ளோர்ட். எஸ்பெஷலி அட்லீஸ்ட் இந்த ஜோனுக்குள்ள. ஓகே, நான் நியூஸ் தான் பேசணும்னு நினச்சிட்டேன், நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆர் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் பேசணும்னு நினைக்கிறேன், மதன் கௌரி ஆல்ரெடி பண்ணிருக்கான், ஆனால் எனக்கு அதான் பிடிச்சிருக்குன்னா அப்போ நான் எடுக்காத டாபிக் எடுங்க. அதுக்குன்னு கண்டிப்பாக ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க உலகத்தில். நம்ம யோசிக்க முடிஞ்சுன்னா நம்மள மாதிரி இன்னும் 4 பேர் யோசிப்பாங்க. இல்லை அதை வேற மாதிரி கூட டெலிவரி பண்ணலாம். இப்போ மதன் கௌரி மாதிரி வேற மாதிரி டெலிவர் பண்ணலாம். இல்லை நான் ரேங்கிங்க்கு சொல்கிறேன், அந்த சர்ச் பண்ணோன்னே மேலே வர்றதுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டாபிக், இப்போது நான் சில ஆப்வியஸான டாபிக்ஸ் வந்து நான் இன்னும் டச் பண்ணாமலே இருக்கேன். அது ஒருத்தங்க சர்ச் பண்ணாங்கன்னா பிடிக்க முடியும். அந்த மாதிரி சில டாபிக் என்றைக்குமே டிமாண்ட் இருக்கும். அது ஏன் நான் டச் பண்ணல அப்படிங்கிறது எனக்கு ரீசன்ஸ் இருக்கலாம். பட் அந்த டாப்பிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்போ அதை சர்ச் பண்ணால் மேலே வரும், போய் பேசலாம். இப்போ நான் என் கதையை எடுத்தீங்கன்னா, டெக் ஆல்ரெடி பேசிட்டு தான் இருந்தாங்க, பட் நான் பேசுகிற டெக் யாரும் பேசல. அதான் வித்தியாசம். நீங்கள் பேசினது ஆக்சுவலாக டெக் ஃபிலாசபி தானே? ஆமாம். இல்லை, நான் வந்து ஐ திங்க் A2Dக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, the way he delivers. அந்த ஐ திங்க் அந்த இப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எனக்கு வந்து எடிட்டர் கிடையாது. A2Dயோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக என்ன பார்க்குறேன்னா, இட்ஸ் த எடிட்டிங் தட் ஸ்டாண்ட்ஸ் லைக் a pillar rock. எனக்கு வந்து எடிட்டர் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து அவர் எடிட்டர் தான் எனக்கும் எடிட் பண்ணிட்டு இருக்காரு, தெரியாதவங்களுக்குலாம் இங்கே ரிவீல். ஓகே, ஆக்சுவலாக அவங்க வந்து எடிட்டிங் அவுட் சோர்ஸ் பண்ண போகிறாங்க. எடிட்டிங்கை வந்து இவங்ககிட்ட நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். என்ன 1 மணிக்கு உட்கார வச்சா எல்லாம் உளறிட்டு எடிட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எடிட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனிவே கம்மிங் பேக் டு திஸ், எனக்கு வந்து எடிட்டிங் எனக்கு தெரியாது. ஓகே, நவ் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கு. பட் ஆரம்பிச்சப்போ சொல்கிறேன், நான் வந்து யோசிச்சு பாருங்க ரொட்டீனை. நான் காலையில் எந்திரிச்சு நான் ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வீடியோ எடுத்துட்டு நான் ஆஃபீஸ் போய் ஓகே நான் ஆஃபீஸ் இன்டர்நெட்டில் தான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இன்றைக்கி நீங்கள் போடுற கண்டென்ட்டை இன்னொருத்தர் போட்டுறது ரொம்ப கஷ்டம். எடிட் இல்லாமல் அப்படியே பேசி பாசிபிள். நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சிருக்கேன் கண்டென்ட் கிரியேஷனுக்கு, RECன்னு சொல்லிட்டு. ரெலவன்சி, அந்த வீடியோ கண்டென்ட் ரெலவெண்ட்டாக இருக்கணும். அந்த இது வந்து ஒரு அந்த வந்து அந்த கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டோட டைட்டில் அந்த என்ன டாபிக்ன்ற பொறுத்து. வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், அந்த கண்டென்ட் ஓவரால் பார்க்கும்போது என்கேஜிங்காக இருக்கணும். நம்ம என்ன கண்டென்ட் பண்ணாலுமே கடைசியாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது இது வந்து சேனலுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு அந்த கண்டென்ட்டை போடணும். இது பண்ணாலே சக்ஸஸ். இருங்க, இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸாக நான் பார்க்கும்போது இதுக்கான அர்த்தம் என்ன? ஸோ ஏன்னா அது தெரியாதவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறீங்க, என்கேஜிங்னா என்ன கண்டென்ட்? அது என்கேஜிங்னா இப்போ நம்ம இருக்கு 2-3 சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரெலவன்சி. நான் வந்து இப்போ மதன் நான் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, MG நான் வீடியோ போடுறேன். இப்போ அந்த கண்டென்ட் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும் டாபிக்.
இல்லை ஆக்சுவலாக நான் இது ரிலேட்டடாகவே சொல்கிறேன். ஒரு மூவியை பற்றி நான் பேசணுன்னா அந்த மூவி ரிலீஸ் ஆகிற டைத்தில் தான் மூவி ரிவ்யூ போடணும். ஒரு வாரம் கழிச்சு அதுக்கு வேறு ஆடியன்ஸ் இருப்பாங்க. பட் அதுக்கு மேக்ஸிமம் கிளிக் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அப்போ அவைலபிளாக இருந்தாது. அதுதான் அந்த ரெலவெண்ட்டாக அந்த நேரத்தில் சர்ச் ஆகுறப்போ இருக்கிறது தான் அந்த ரெலவென்சி. அப்புறம் என்கேஜ்மெண்ட் இப்போ எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து மீம்ஸ் வரும். நான் ஒரு ஐடியாவை சொல்லட்டுமா? சாரி, நான் நடுவில் கட் பண்ணிட்டேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெல்த், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்த்தில் வந்து அந்த ஃபுட்டு இப்போ நிறைய ஃபுட் வைரல் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக. அதில் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் அபவுட் இட். அசென்ட் ரெசிபி மாதிரி சொல்றீங்களா? ரெசிபி கிடையாது, டீகோட் இட், பிரேக் இட் டவுன் அண்ட் டீகோட் இட். இந்த டைப்ல கான்டென்ட் போடலாம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னா வாட் ஐ வாண்ட் டு மேக், வாட் ஆடியன்ஸ் வாண்ட் டு மேக் அப்படின்றதுல ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆங்கிளில் இருக்குது, ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிளில் இருக்குது. இப்போ நான் என்ன மாதிரியான கண்டென்ட் பண்ணுறேன்னா இது ரெண்டுத்தையும் பிளெண்டு பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த பிளெண்டிங் தான் நான் பண்ணுற வேலை. ஸோ இப்போ இதை வந்து நான் டெஸ்டிங் மூலயமா பண்ணுறேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற ஐடியா குட், நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு ஐடியா எடுத்து போட்டு பார்ப்பேன். திஸ் இஸ் மை டெஸ்டிங் அண்ட் இது எப்படி பர்ஃபார்ம் ஆகுது. நல்லா பர்ஃபார்ம் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு 8 வீடியோ வரும். எனக்கு அது ஒழுங்காக பர்ஃபார்ம் ஆகலைன்னா அங்கேயே கட் ஆகிடும். ஸோ வந்து இதுதான் என்னோட ப்ராசஸாக இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா கண்டென்ட் கிரியேஷனை பிளைண்டாக நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்க்குறேன். ஒன்றுமே தெரியாமல் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா ஒரு நாளைக்கு 1 hour ஹவு டு மேக் கண்டென்ட் கிரியேஷன் வீடியோஸ் பாருங்கள். ஓகேயா, மிஸ்டர் பீஸ்டோட இன்டர்வியூஸு, அப்புறம் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இங்கிலீஷ்லையும் சரி. ஆஃபீஸில் எல்லாருமே மிஸ்டர் பீஸ்ட் இன்டர்வியூ பார்க்கணும். நான் எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டே இருப்பேன். இல்லை ஏன்னா அவங்க கண்டென்ட் கிரியேஷனில் எந்த கண்டென்ட் கிரியேஷனாக வீடியோ முன்னாடி நிற்கிறவங்க மட்டும் இல்லை, அந்த ப்ராசஸில் எங்கே இருந்தாலும் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு 1 hour வீடியோஸ். ஏன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1000 ஆர்டிகல் படிச்சிருப்பேன், ஒரு 500 யூடியூப் வீடியோ பார்த்துருப்பேன் ஹவு டு பிகம் அ யூடியூபர் அப்படின்றது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு 9th வீடியோலேயே சக்ஸஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 100 வீடியோ போட்டு அதுலேருந்து லேர்ன் பண்ணுறதை விட 100 வீடியோ போட்டவங்க கிட்டேருந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் ஏன் கதை எப்படின்னா வந்து ஆர்இசி விட்டீங்க ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, எனக்கு இந்த பேசி பாட்காஸ்ட் அப்போ நடுவில் போய் நான் பேசிடுறேன், கமெண்ட் செக்ஷன்ல வச்சு செய்கிறாங்க மாதிரி ஏன் பேச விட மாட்டேங்கிற, பேச விட இல்லை. ஆனால் இந்த ஆரி கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சோல்ஜர் இருப்பான். ஓகே முடிஞ்சிருச்சு, அண்ணன் வந்து அடுத்து ஈஸி சொல்ல போறாரு, கத்து முடிச்சுட்டு நான் அடுத்த ஏட்டுடி அதை நான் தடுத்து நிறுத்திட விரும்புறேன். ஈன்றது என்கேஜ்மெண்ட். ஓகேங்களா, என்கேஜ்மெண்ட் என்ன, இப்போ என்னோட வீடியோஸ்க்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்கான கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, என்னென்னா வந்து திடீர்னு பண்ணிகிட்டே இருப்போம், திடீர்னு கணேஷ் ஏதாவது பண்ணுவான், அது ஃபன்னாக இருக்கும். அது எது கணேஷ் ஆக்ஷன் நடிக்க தெரியாது, அவனை வச்சு நடிக்கிறதுக்கு ஒரு சேர் அன்பாக்சிங் வீடியோ எடுத்தோம், அதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. கருத்து அது பண்ணவே இல்லை, ட்ராப் பண்ணது, இன்டர்வியூ எடுக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று பண்ணனாங்க வடக்கு நண்பரோட கெட்டப் போட்டு, அதுக்குள்ளே அதுவும் பயங்கர கஷ்டமாகி போச்சு அவனை வச்சு எடுக்கிறதுக்குள்ளே. ஸோ அவன் நடிக்க வராது, ஆனாலும் என்ன பண்ணுவான்னா அவனே அதை கண்டென்ட் கொடுப்பான். ஸோ அந்த ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கிறது, ஜென்யூனாக ஒரு எங்கேஜிங்காக அது அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு எங்கேஜிங்காக ஒரு ஃபேக்ட் நடக்குது இல்லையா, அது வந்து என்னன்னா ஹூக் அவனை அங்கேயே உட்கார வச்சிடும், திருப்பி அடுத்து போகும் கண்டென்ட். அதை டெலிவரி பண்ணுற கண்டென்ட்டுமே எங்கேஜிங்காக. என்னோட கண்டென்ட்டில் அது மாதிரி இன்டர்வியூ இருக்காது. இப்போ ஹாய் ஹலோ எவ்ரிவன் எம்ஜி ஸ்குவாட் சொன்ன ஹாய் சோல்ஜர்ஸ்ன்றது பேர் நீங்கள் வந்து சொன்னதுக்கப்புறம் ஒன்று போகுது பார்த்தீங்களா, எந்தில் அது இருக்காது. ஸோ அந்த மாதிரி நான் வைக்கவே இல்லை, வச்சுருந்தேன் முன்னாடி ஒன்றுக்கு டாப்பிக்கும். நான் முன்னாடி வந்து நிறைய செக்மெண்ட் வச்சுருந்தேன், அக்குவேர் ஆணிவேர் உள்ள இது எம்என்பின்னு ஒன்று வச்சுருந்தேன், அதை டிஐஒய் வந்து எம்என்பின்னு மூடிட்டு நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது பில்டர் 1PC. அப்புறம் அது என்கேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா எவ்ரி 30 seconds ஒன்ஸ் ஏதாவது ஒரு எமோஷனை ஸ்பைக் பண்ணும். ஸோ இப்போ வந்து அது ஃபன் அப்படி இல்லை ஹியூமர் அப்படின்ற ஒரு எமோஷனாக இருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு எமோஷனாக இருக்கலாம், இல்லை வந்து அது வந்து சீரியஸாக மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு எமோஷனாக இருக்கலாம், இல்லை எனி இல்லை எமோஷ்னல் அதாவது சென்டிமெண்டல் அப்படின்ற ஒரு எமோஷனலாக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 30 seconds ஒன்ஸ் சம் ஃபார்ம் ஆஃப் எமோஷனை கன்வே பண்ணணும். அது த்ரூ சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கலாம், த்ரூ மீம்ஸாக இருக்கலாம், த்ரூ வேர்ட்ஸாக இருக்கலாம். நான் எம்ஜி நான் கிட்ட அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம் என்னென்னா அவர் ஃபுல்லாக எமோஷன் அந்த ஸ்பைக்கிங்கை வேர்ட்ஸ்லேயே பண்ணுறாரு. ஸோ த ரீசன் பிகாஸ் ஐ டு நாட் நோ டு எடிட். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஐ அக்வயர்ட். நான் சொன்னேன்ல ஜோஹோக்கில் ஒர்க் பண்ணிருக்கப்போ என்னோட மொத்த கிரியேஷன் அண்ட் அப்லோடிங் ப்ராசஸ் வந்து விண்டோ இஸ் மார்னிங் டு லஞ்ச். பிகாஸ் லஞ்ச் நான் ஆஃபீஸில் வந்து சாப்பிடுவேன், அப்படியே நான் ஏன்னா வீட்டில் சமைக்கலாம் ஒன்றும் தெரியாது இல்லை, அப்போ ஸ்விக்கி கூட கிடையாது, நான் இருந்த இடத்துல ஸ்விக்கி ஜொமேட்டோ எதுவுமே வராது. அது குடுவாஞ்சேரியில் ஸ்ரீராம் சங்கரின்னு அப்பா ஒரு 6-7 கிலோமீட்டர் உள்ளே போகணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த மார்னிங் நைட்டு வந்து ஒன்று கொஞ்சம் வாசிப்பேன், காலையில் கொஞ்சம் வாசிப்பேன், அந்த அக்யூமுலேட்டட் நாலேஜை வந்து நான் அடுத்து ஒரு டேக்கில் பேசணும்.
புரியுது. எனக்கு அதை கட் பண்ணி எடிட் பண்ண நேரம், ஏன்னா ஆஃபீஸ் போகணும் நான். கரெக்ட். ஸோ அந்த ஒரு டேக்ல நான் பேச பழகி வந்து அந்த ஒரு டேக்லயுமே நான் என்கேஜ் பண்ணுங்கிறப்ப நான் அது எக்ஸைட்டிங்காக சொல்லணும். எனக்கு ஃபோட்டோ ஆட் பண்ற ஆப்ஷன் கிடையாது. ஐரனிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழைய இதில் ஹிஸ்ட்ரிலாம் பேசுவேன், அதில் அந்த பர்சனை பற்றி ஒரு ஃபோட்டோ கூட இருக்க வீடியோ ஃபுல்லாக நான் வந்து பேசி மட்டும் அந்த வீடியோ மில்லியன்லாம் போயிருக்குது. ஸோ நான் அதை வந்து ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நவ் when I can afford a team and when I can have a bunch of people who work together, எனக்கு வந்து அது இந்த இதுவும் அதுவும் சேர்றப்ப அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.